கட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் மழை கட்டிக்கலாம். இப்போ சொல்லு. இப்போ நம்ம வந்து கருவாட்டு பொடி தான் செஞ்சிட்ருக்கோம். வெள்ளைப்பூடு வத்தல் வறுத்ததுக்கப்புறம் கருவாடை போட்டு வறுத்துக்கலாம். கருவாடு மண்டை எல்லாமே போட்டுக்கலாம். நான் வந்து கருவாடை குழம்பு வச்சிட்டேன். மிச்ச பார்ட்ஸை தான் போட்டிருக்கேன் கழிவெல்லாம் எடுத்துகிட்டு. இதுக்கப்புறம் புளி போட்டுக்கலாம் கொஞ்சம், அதை வதக்கிட்டு அப்புறம் கருவேப்பிலை நல்லா முருகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து கருவாட்டு பொடி நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லாவே இருக்கும். எங்கள் பாட்டி தான் செஞ்சு கொடுப்பாங்க. இது நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. அடுத்து வேறு என்னெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் ரெசிபி பண்ணி போடுவேன். அப்புறம் இது கொத்தமல்லி போட்டு நல்லா நல்லா மணக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. என்னென்ன ஐட்டம்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், பார்த்துக்கோங்க. என்னென்னலாம் போட்டு செய்யணும்னு. கருவாட்டு பொடி நல்லாவே இருக்கும். கொத்தமல்லியை நல்லா வறுத்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் நல்லா உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. நான் உப்பு போடாத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சரி, பாய். தேங்க்யூ.